ஒரு அழகான கிராமத்துல ராமையா ஒரு பசுமாடை வளர்த்துட்டு வந்தாரு. அந்த பசுமாடு பேரு கோமதி. ஒரு நாள் காலையில அந்த பசுமாடுட்ட ராமையா இப்படி சொன்னாரு. கோமதி, நானும் உனக்கு டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் புல்லெல்லாம் கொண்டு வர்றேன். நீயும் நல்லா சாப்பிடுற. சாப்பிட்டுட்டு கண்ணுக்குட்டி ஏன் போட மாட்டேக்க? நீ கண்ணுக்குட்டி போட்டா மட்டும்தானே எனக்கு மாடுகள்லாம் பழுகி பெருகும். ஏன் உனக்கு கண்ணுக்குட்டி மட்டும் பிறக்கவே இல்லை? மாடுக்கு என்ன தெரியும்? ராமையாவோட பாஷை புரியாம மண்டைய ஆடிச்சு. கோமதி, நான் வெளியூருக்கு போயிட்டு வரேன். கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் எங்க அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. புரியுதா? இப்படி சொல்லிட்டு ராமையா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. அவங்க அம்மா தான் அதுக்கப்புறமா ஃபுல்லா கோமதியை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராமையாவோட அம்மா கோமதி பக்கத்துல வந்தாங்க. கோமதி வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுட்டு ராமையோட அம்மா அப்படியே வாயை பொழுது ஷாக் ஆயிட்டாங்க. கோமதி இப்படி சொல்லுச்சு. அம்மா, நான் ஒரு விசேஷமான மாடு. எனக்கு ஆயுட்காலம் ரொம்பவுமே அதிகம். எல்லார் வீட்லையுமே கொஞ்ச நாள் இருப்பேன். 5 வருஷம் யார் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஒரு பரிசு கொடுப்பேன். நான் ரொம்ப காலமாக இந்த ஊரில் வாழ்ந்து வந்துட்டுருக்கேன். ராமையாவும் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாரு. நீங்களும் என்னை ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிட்டீங்க. என்னையோட அந்த 5 வருஷம் முடியுது. மற்றவங்களா இருந்தால் என்னை விற்றுப்பாங்க, இல்லைன்னா என்னை கசாப்பு கடையில் வச்சு கறியாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலை. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு மந்திரமான ஒரு குடுவை தர்றேன். அதில் நீங்கள் எப்பெல்லாம் என் பேரை சொல்லி காய்க்கிங்களோ அப்பெல்லாம் ஒரு காயின் வரும். டெய்லி ஒரே ஒரு காயின் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த குடுவையை நான் உங்களுக்கு இன்னைக்கு பரிசாக தர்றேன். இன்னையோட நான் இந்த வீட்டில் இருந்ததோட வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நான் இன்னொரு வீடு பார்த்து போகிறேன். டாடா, பாய் பாய். இந்த கடவுள் தான் உன்னை எங்ககிட்ட அனுப்பியிருக்காரு. எங்களோட கஷ்டம் இன்னையோட முடிஞ்சுது. ரொம்ப நன்றி கோமதி. நான் இன்னைக்கே ஃபோன் போட்டு என் மகனை நான் வர சொல்கிறேன். ஒரு சில நாட்களில் ராமையா வீடு திரும்பினார். கோமதி கட்டியிருந்த இடத்துல கோமதியை காணும். அம்மா, அம்மா, கோமதி எங்க? கட்டாதடா. கோமதி நமக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிருக்கு. அது ஒரு மந்திர குடுவையை கொடுத்துருக்கு. டெய்லி அதோட பேரை சொன்னோன்னா நமக்கு ஒரு காயின் தரும். ஒரு நாளைக்கு ஒரு காயின் மட்டும்தான் வாங்கணும். உனக்கு புரியுதா? கோமதி ஒரு மந்திர மாடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்ன எல்லா விஷயத்தையும் ராமையா கிட்ட சொன்னாங்க. ராமையாவோட அம்மா அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு, அம்மா, நம்ம இப்படி கோமதி கொடுத்ததுனால நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு இல்லாம முத நாள் வர்ற காசை வச்சு நம்ம ஒரு மாடு வாங்குவோம். அப்புறமா ஒரு மாட்டு பண்ண வைப்போம். சரிப்பா, நீ சொல்றதும் கரெக்டு தான். மாடு இன்னைக்கே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர குடவையை எடுத்தாங்க. கோமதி சொன்ன உடனே ஒரு காயின் அழகா வெளியே வந்து விழுந்தது. ரொம்பவே சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. சந்தைக்கு போய் ஒரு காயினை வச்சு ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாங்க. மாடு நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு மாட்டு மந்தையா மாற ஆரம்பிச்சது. ஒரு அழகான வீடு வாங்கிக்கிட்டாங்க. அவங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கிட்டு, அது மட்டும் இல்லாம ஊர்ல யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. சீக்கிரமாவே ராமையாவோட திருமணம் ஒரு நல்ல பண்ணை பார்த்து முடிச்சுக்கிட்டாங்க.